Hi, I'm Shirley. I'm a lactation consultant working in St. Peter's College and Hospital. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், என் குழந்தை வெளியில் வந்தோடனே சப்புமா, என்னோட பிரெஸ்ட்டு கிட்ட வரும்போது அவங்களுக்கு பால் எடுத்துக்க தெரியுமா, அதெல்லாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கும்போதே அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸுங்கிறது கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட், அதை விட முக்கியம், குழந்தை பிறந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 1 hour or 2 hour நம்ம கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை பிறந்த அடுத்த 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் குழந்தைய பிரெஸ்ட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, பிரெஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், சப்ப விடுங்க. ஏன்னா இந்த டைமில் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது பண்ண பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இஷ்யூங்கிறது ரொம்ப கம்மியாகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்போஸ் பண்ண பேபிக்கு அது தெரியறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மதர்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு 1 hourலேருந்து 2 hours பிரெஸ்ட்டை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐடியலி 6 months வரைக்கும் தாய்ப்பாலை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, தண்ணி. ஸோ தாய்ப்பால், டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் தவிர்த்து தண்ணி, மாட்டுப்பால் இது எதுவுமே குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தாய்ப்பாலை 1 yearலேருந்து குழந்தை 2 வயசு வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.